அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரோலா ஆல்டிஸ். இந்த கொரோலா ஆல்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் டிக் அடி விட்டு வந்திருக்குது. அது ஆக்சுவலாக போன வண்டி உங்களுக்கு நான் அந்த இது காமிச்சிருப்பேன், ஹோண்டா சிட்டி டிக் அடி விட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல அடித்து இங்கே பாருங்க, டோர் கீரில் அப்படியே வெளியே வந்துருச்சு. இந்தளவுக்கு வந்துருச்சு. அப்பா எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்குன்னு வரும். இந்த அளவுக்கு ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. அடித்தது பின்னாடி கொண்டு வந்து ஒரு வேன் அடித்தங்காட்டி எந்த அளவுக்கு வந்திருக்குது வேறு. டிக்கு அப்படி உள்ளே போயிருக்குதுங்களா, டிக்கு பீஸு எல்லாம் டெய்லைட் எல்லாம் உடஞ்சி உள் பீஸெல்லாம் பாரு. இந்த பீஸ் உள்ள போயிருக்குதுங்க பாருங்க பம்பரை. இது வரைக்கும் இதோடு அப்படியே கட் பண்ணி எல்லாமே மாற்றுது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் கிளைம் தான் பண்ணுதுங்க. அதனால் வந்து இந்த வண்டி என்னென்ன வேலை செய்கிறோம் எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏகப்பட்ட அடிங்க வேணாம் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. சரி, இந்த வண்டி வேலையை ஆரம்பிக்கட்டுங்க. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொரோலா ஆல்டிஸ் வந்து ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கழட்டிகிட்டு இருக்குது. அடியில் ஃபுல்லாகவே கழட்டியாச்சு. பாருங்க, இதை குறுக்கு சேசி எப்படி கிடக்குதுன்னு பாருங்க கீழே. இன்னும் இது பூராமே கட் அண்ட் வெல்டு வைக்கணும். எல்லாமே கழட்டி வச்சுருக்குது. இது ஃபுல்லாகவே நீ கட் அண்ட் வெல்டு பண்ண போகுது. என்ன வேலைங்க, வேலையோ வேலை. இந்த வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஷோரூமில் நம்ம செய்கிற வேலையை விட டபுள் மடங்கு கொட்டேஷன் கொடுத்துருக்குறான். வண்டி விற்றாலே அந்த ரேட்டுக்கு தான் போகும். அந்தளவுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்குறான். அதில் நம்ம பாதி தான் நம்ம கொடுத்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். இது எல்லாமே புதுசாக போட போகிறோம். எல்லாமே ஒரிஜினல் டொயோட்டாவோட தான் வாங்கி போட போகிறோம். ஆனால் அவங்க பின்னி எடுக்கிறாங்க பில்லு ஷோரூமில். ஏன்னா அவங்களுக்கு அதில் தானே காசை போகிறோம். சரி, வேலை செய்யிட்டு உங்களுக்கு நான் பார்த்து எப்படி ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஆல்டிஸ் பார்த்தீங்கன்னா வேலைகள் ஆகிட்டு இருக்குது. வேலைகள் ஆகும்போது உங்களுக்கு காமிக்கலான்னு. எல்லாம் உடஞ்சி கிடக்குது, எல்லாமே செட்டாக மாற்றுறது தான். எல்லாம் நீ கட் அண்ட் வெல்டு தான். இதெல்லாம் நீ முதல் தட்டுறதெல்லாம் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் கட்டிங் அண்ட் வெல்டிங் நடக்கும். இப்படி இருக்குது பாருங்க. ஏங்கப்பா, சேக்கப்ஸில் போயிடுச்சு. எல்லாம் ஆயில் வந்துருச்சு சேக்கப்ஸில். பேக் சேக்கப்ஸில் போய் சுத்தமாக அது இன்னும் ஸ்பேர் சொல்ல. டிக்கெல்லாம் வந்துருந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டிக்கெல்லாம் வரல. ரெண்டு ஜாக்கப்ஸருமே போயிடுச்சு. சரி, நம்மளுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டி பெயிண்டிங் வந்துட்டு ஜாமானோட ஃபிட்டிங்கெல்லாம் மாட்டி டிக்கெல்லாம் மாட்டோம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். டிஎம்எஃப் இப்போ ஆல்டிஸ் பார்த்தீங்கன்னா டிங்கர் ஒர்க் முடிஞ்சு ஆல் ஃபிட்டிங்ஸ் மாட்டி இப்போ டிங்கர் தேய்ச்சிட்டு இருக்குது. நீ அடுத்து பெயிண்டிங் போகுது. சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருவோம். ஏங்கப்பா, எல்லாம் ஸ்பேர்ஸ் கூட மாற்றியாச்சுங்க. நல்லா புதுசு டெக்கு நீ போட்டு எல்லாம் தேய்ச்சிட்ருக்குறாங்க. பம்பர் வந்தாச்சுங்க புதுசு. இனி அடுத்து பம்பர் மாட்டணும். நீ அடுத்தது பெயிண்டிங். டிங்கரிங் முடிஞ்சோன்னே நீ பெயிண்டிங் பட்டி பார்த்துட்டு நீ பெயிண்டிங் போகுது. ஓகே, சரி, பெயிண்டிங் பெட்டி போட்டு நான் வரும்போது உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பெயிண்ட் அடிக்கும்போது டிஎம்எஃப் கொரோலா பார்த்தீங்கன்னா பானட் பெயிண்ட்டு எல்லாம் பேப்பர் போட்டாச்சுங்க. இப்போ தான் வந்து இனி அடுத்தது வந்து வண்டி பாலிஷ் ஓட்டணும். அலைவில் க்ளீன் பண்ணியாச்சுங்க. அது உங்களுக்கு காலையில் தான் தெரியும். நைட்டுங்காட்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் நடந்துகிட்ருக்குது. நாளைக்கு டெலிவரிங்களா, அதனால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் நடந்துகிட்ருக்குது. எப்படி இருந்த வண்டி எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா பின்னாடி. இந்த பக்கம் நலைவில் கழுவோன்னு இப்போ தான் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்குதுங்க. இன்னும் ஃப்ரண்ட்டு பண்ணணும் இல்லை இன்டீரியரு. பேக் பண்ணியாச்சுங்க. ஃப்ரண்ட் மட்டும் பண்ணணும். பண்ணலை. இந்த அழுக்கு பூரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. நாளைக்கு பகலில் காமிக்கிறேங்க. ஓகேங்க டிஎம்மா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டொயோட்டா கொரோலா ஆல்டிஸ் முடிஞ்சது. இந்த ஃபைனல் நல்ல வேலைங்க. இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருந்தங்காட்டி தப்பிச்சது. அதனால் டோட்டலாகவே இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் போன வீடியோக்கு 2 வீடியோக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தயவு செஞ்சு ஃபுல் இன்சூரன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு. ஏதோ கடைசிக்கு அவருக்கு ஒரு 60% கிடச்சது இல்லைங்க. வண்டி எடுத்து 5-6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஏதோ 60% அவருக்கு கிடச்சிது. 40% போயிடுச்சு. அதனால் மறக்காமல் ஃபுல் இன்சூரன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறோம். சரி, ஃபைனலாக காமிச்சிட்டுங்களா? எப்போ போல் டிஎம்எஃப் லைக் அண்ட் கமெண்ட் காமிச்சிட்டுங்களா வண்டியை? இந்த ஃபைனல் கொரோலா ஆல்டிஸ் இதுதானுங்க. த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் கொரோலா ஆல்டிஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி நம்ம பாலிஸு, இன்டீரியர் கிளீனிங், டெஃப்லான் கோட்டிங், அதே வண்டி தான் பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சுற்றி காமிச்சாச்சு. அடுத்து அப்படியே உங்களுக்கு நான் உள்ளே காமிச்சிட்றேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதானுங்க உள்ளே பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. எல்லாம் பார்த்துட்டிங்களா? ஓகே, டன். அவ்வளோதாங்க டிஎம்எஃப் வண்டி இப்போ டெலிவரி ஆகுது. மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. மறந்துடாதீங்க, இன்சூரன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. எல்லாத்துக்கும் சொல்கிறது அதுதானுங்க. ஒரு 15 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட போதுங்க. அதுக்கப்புறம் கூட வண்டி பழசாயிருச்சு, வேல்யூ கம்மியாயிருச்சு, அதுக்கப்புறம் வண்டி விற்றால் நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. அதனால் வண்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு வண்டி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஷோரூமில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஷோரூமில் ஹெவி பட்ஜெட் இன்சூரன்ஸுங்க. அதனால் சரி நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் மூலிமா, ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலிமா நம்மளுக்கு வந்ததுங்க. ஒரு வேளை லாங் ரிலேஷன் அவங்க மூலிமா தான் வந்ததுங்க. நம்மளால் முடிஞ்சது என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ நம்ம சிறப்பாக செஞ்சிட்டோம். இத்தனைக்கு ஒரிஜினல் டொயோட்டா ஜாமானம் தான் எல்லாமே வாங்கி போட்டோம். ஏன்னா இன்சூரன்ஸ்காரர் வேறு அவ்வளோ தூரம் நோண்டி கேட்டார். அதனால் ஃபுல் டொயோட்டோ பார்கோடோட பில்லோட எல்லாமே இதோடு நம்ம காமிச்சிட்டோம். அதனால் மறந்துடாதீங்க, இன்சூரன்ஸ் மட்டும் தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஓகே டிஎம்எஃப் பட்ஜெட் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 lakhs கொடுத்தானுங்க. நம்மளோட இன்சூரன்ஸ் பட்ஜெட்டு 3.25. அதில் பாதி தான் முடிச்சிருக்கிறேன்னா பார்த்துக்குங்களேன். அதில் எப்படி அவருக்கு 40% கை காசு கொடுக்கணும், 60% கிளைம் ஆகும். அதனால் வண்டி விற்றாலே அந்த ரேட்டு தான் போகும்னு நினைக்கிறேன். அதனால் இன்சூரன்ஸ் போடுறது கொஞ்சம் பார்த்து அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படித்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி இது பண்ணிக்கங்க. ஓகே டிஎம்எஃப், தேங்க்யூ. அடுத்து நம்ம சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.